ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். நாம் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். நேற்று நான் செஞ்ச முருங்கைக்கீரை பருப்பு ஒரு கப் அளவு மீதி ஆகிடுச்சு. அந்த பருப்பை வச்சு என்ன செய்யலான்னு யோசிக்கல, அதை வச்சு சப்பாத்தி செய்யலான்னு இன்றைக்கி நான் அந்த மீதமான பருப்பை வச்சு சப்பாத்தி செஞ்சுருக்கேன். இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு இந்த சப்பாத்தி. நீங்களும் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சப்பாத்திக்கு மாவு பிசைறதுக்காக மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவு நேற்று மீதமான முருங்கைக்கீரை பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த பருப்புக்குள்ளே இருக்க மிளகாய், தக்காளி இதெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு 2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இந்த சப்பாத்தி மாவுக்கு உப்பு போட்டு பிசைய வேணாம். ஆல்ரெடி நம்ம செஞ்சுருக்க பருப்புலையே உப்பு போட்டிருக்கோம். அந்த உப்பே கரெக்டாக இருக்கும். இப்போ மாவை சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி நல்லா கிளறி விட்டுறலாம். இந்த மாவுக்கு நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி நிறைய தண்ணி ஊற்றி பிசைய வேணாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி பிசையாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். நீங்கள் பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலாலாம் செஞ்சுருப்பீங்க இல்லையா, அதை வச்சும் கூட இந்த சப்பாத்தி செய்யலாம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணியை தெளித்து இது மாதிரி சாஃப்டான பதத்துக்கு மாவு பிசைஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இந்த மாவு ஊறட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு ஊறிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். நம்ம எப்போ சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு மட்டும் மைதா மாவை டஸ்ட் பண்ணிட்டோம்னா சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக மைதா மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு விருப்பப்பட்ட சைஸில் பெருசாவோ சின்னதாகவோ சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம வீடுகளில் எப்போ நம்ம கீரை, கூட்டு, பருப்பு, உருளைக்கிழங்கு மசால் இதெல்லாம் செஞ்சால் ஒரு கப் அளவு மீதியாகாமல் இருக்கவே இருக்காது. அப்படி மீதியாகிறப்பெல்லாம் இது மாதிரி சப்பாத்தியில் சேர்த்து செஞ்சு பாருங்கள். சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக நம்ம எப்படி சப்பாத்திக்கு தேய்ப்போமோ அது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தேய்ச்ச சப்பாத்தியை சுட்டு எடுத்துடலாம். மீடியமான ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு இப்போ நம்ம சப்பாத்தி சுட்டுடலாம். நான் இந்த சப்பாத்திக்கு லைட்டாக எண்ணெய் விட்டு சுட போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வெண்ணெய்யோ நெய்யோ சேர்த்தும் கூட சுடலாம். 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்தோம்னா ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் முருங்கைக்கீரை பருப்பு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் என்ன மீதி ஆகுதோ, பருப்பு, கீரை, பூரிக்கு வச்ச மசால் எது மீதியாதோ அதை வச்சு இது மாதிரி சப்பாத்தி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இந்த சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவைப்படாது. அப்படி நீங்கள் வெறுமனே சாப்பிட பிடிக்கலன்னா ஊறுகாய் இல்லைன்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் லஞ்சுக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனாலும் மதியம் வரைக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் முத நம்ம ஃப்ரம் கோவை சேனல் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சுட்ட சப்பாத்தியை பிச்சு காட்டுறேன். அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் நம்ம திரும்பவும் சந்திக்கலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. திரும்ப ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.